அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று 24 மணி நேர அடையாள வேலை நிறுத்தம். மாடுகளைப் போல மலையக மக்களை நடத்தும் அரசு சபையில் ஆத்திரமடைந்த ஜீவன் தொண்டமான். நாட்டின் வறுமையில் வாடுவோர் தொடர்பில் திஸ்ஸ விதானவேவின் அதிர்ச்சி அளிக்கும் அறிவிப்பு. கொழும்பு கோட்டையில் அதிரடி, கொழும்பு போலீசாரின் தீவிர சோதனை. சபாநாயகருக்கு எதிராக சீரிய சஜித் எம்பிக்களின் கல்வி தகுதியால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு. தமிழர்களுக்கு எதிரானது அல்ல எமது போர், விடுதலை புலிகள் தொடர்பில் மறைக்கப்பட்டிருந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி சுட்டிக்காட்டும் நாம். ஏஐயால் மனித மனத்தை வெல்ல முடியாது, ChatGPT கொடுத்த பதிலால் ரணிலில் நெகிழ்ச்சி. இலங்கையர்களுக்கு தொடர்ந்து அதிர்ச்சி கொடுக்கும் தங்கம் இன்றும் அதிகரிப்பு. மஹிந்தாவின் கனவை நினைவாக்கும் அனுரா, ஆபத்தாக போகும் அமைச்சரவை அனுமதி. ஐரோப்பிய ஒன்றிய பரிந்துரைகளை புறந்தள்ளியுள்ள அரசு, விடுவிக்கப்பட்டிருக்கும் சர்வதேச எச்சரிக்கை. கசப தேர்தலின் அச்சுறுத்தல், உண்மையை கூற அஞ்சும் 3 பேக்குகள். தேசிய கண் மருத்துவமனையில் தற்காலிக பணிப்பாளர் தன்னிச்சையான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8 மணி தொடக்கம் 24 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களை 2ஆம் தர பிரஜைகளாக அரசாங்கம் நடத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். டிட்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறியிருந்தார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட முகாம்களில் வாழும் மக்கள் வலுக்கட்டாயமாக மீண்டும் பாதிக்கப்பட்ட அவர்களது வீடுக்கு அனுப்பியுள்ளதாகவும் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். எனவே மீண்டும் ஏதும் அசம்பாவிதங்கள் இடம்பெறுமாயின் அரசாங்கம் கட்டாயம் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாடாமல் மாடுகளை அனுப்புவது போன்றும் பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கே மக்களை அனுப்புவதாகவும் ஜீவன் தொண்டமான் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அரசாங்கம் எவ்வாறு நியாயமாக நடந்துள்ளது என கூற முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இருக்கிற தருணத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களை 2ஆம் தர பிரஜைகளாக தான் அரசாங்கம் நடத்தியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் வாழ்கிற குடும்பங்கள் அனைத்துக்குமே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், அங்கே இடம் இருக்குது, மாற்று இடத்த அவங்களுக்கு கட்டாயம் வழங்க முடியும் அதே தோட்டப்பகுதியில். ஆனால் மாற்று இடத்த வழங்குறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை. ஆனால் என்ன நடந்திருக்காங்க, கிராம உத்தியோகத்தரும் சரி, அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் சரி, அங்கே இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமையாளர்களோடு கைகோர்த்து அங்கே முகாம்களில் வாழ்கிற மக்களை வலுக்கட்டாயமாக அதே இடிஞ்சு போன வீடுகளுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சேதாரம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் அது கட்டாயம் பொறுப்பெடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே சமூகத்தை ஒன்றா வச்சு, அங்கே வாழ்கிற மக்களை ஒன்றா வச்சு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் ஏதோ மாடுகளை அனுப்புகிற மாதிரி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் சொல்ல முடியும் மலையக மக்களுக்கு அரசாங்கம் நியாயமாக நடந்திருக்குன்னு? தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை காவல்துறை இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியில் நேற்றைய தினம் பேருந்து சாரதிகளுக்கான அவசர போதைப்பொருள் மற்றும் மதுபான பரிசோதனைகளை முன்னெடுத்துள்ளார்கள். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக இது முன்னெடுக்கப்பட்டது. நடமாடு மருத்துவ ஆய்வுக்கூட வசதிகளை கொண்ட பேருந்து ஒன்றின் உதவியுடன் சாரதிகளின் சிறுநீர் மாதிரிகள் சோதிக்கப்பட்டன. மதுபான மற்றும் 4 வகையான ஏனைய போதைப் பொருட்கள் பயன்பாடு குறித்து இதன்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சோதனை முடிவுகளின் அடிப்படையில் குறித்த சாரதிகளுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டன. முன்னதாக மதுபோதையில் இருந்த சாரதிகளுக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது. எனினும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய மோட்டார் வாகன விதிமுறைகளின் கீழ் ஏனைய போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களுக்கும் எதிராக இந்த நடவடிக்கை விரிவாக்கப்பட்டுள்ளது. வீதி பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு போதைப்பொருள் அல்லது மதுபோதையில் வாகனம் செலுத்துவதால் ஏற்படும் விபத்துக்களை தடுப்பதுமே இந்த முயற்சியை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கல்வித் தகுதி குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்ட வெளியிட்டுள்ள கருத்து நாடாளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச நேற்று தனது கடும் கண்டனத்தையும் பதிவு செய்தார்.
நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5ஆம் தரத்தை கூட தாண்டவில்லை என்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் அமைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சபாநாயகரின் கருத்துக்களுக்கு பதிலளித்த சயித் பிரேமதாஸ் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி தரக்குறைவாக கருத்துக்களை வெளியிடுவது நாடாளுமன்ற நிலையியல் கட்டளைக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகரின் இத்தகைய பேச்சு நாடாளுமன்றத்தில் கண்ணியத்தையும் எதிர்க்கட்சியின் கௌரவத்தையும் சீர்குலைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடை விமர்சித்த சயித் பிரேமதாஸ் ஒருபுறம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கல்வியை கிண்டல் செய்யும் அரசாங்கம் மறுபுறம் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் ஆபாசமான விடயங்களை புகுத்த முயற்சிக்கிறது என்றும் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிர்மாணம் மற்றும் நிலப்பயன்பாடு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பற்ற தனித்தனியான செயற்பாடுகள் டிட்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய கட்டமைப்பின் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதுடன் காடுகளை மீண்டும் வளர்க்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் குறித்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ச்சியடைந்திருந்தாலும் மனித நனவு நிலையை அதனால் ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்றும் மதம் என்பது மனித வாழ்வுக்கு என்றும் அவசியமானது என்றும் தெரிவித்துள்ளார். காலியில் நடைபெற்ற சமய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நிகழ்வின் வரவேற்பு பாடல் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டது என்பதை அறிந்த ரணில் விக்ரமசிங்க இது குறித்து தனது கருத்தை பகிர்ந்து கொண்டார். ஏஐயின் அசுர வளர்ச்சி ஒரு கட்டத்தில் மதம் அற்றது என்ற நிலையை உருவாக்கும் என்றும் சிலர் வாதிட்டுவதை சுட்டிக்காட்டிய அவர் அந்த வாதத்தை முற்றாக நிராகரித்தார். சமீபத்தில் தான் ChatGPTயிடம் ஒரு கேள்வியை கேட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த தர்மத்தின் தம்மபத ஸ்லோகங்களை குறிப்பிட்டு அது மனமா அல்லது செயற்கை நுண்ணறிவா, இதில் எது உயர்ந்தது என்று அவர் வினவியுள்ளார். அதற்கு அந்த ஏஐ தொழில்நுட்பமானது மனித மனமே மேலானது என்பதை ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு என்பது வரையறுக்கப்பட்ட திறன்களை கொண்டது, ஆனால் மனித மனம் எல்லையற்றது என்பதே அதன் காரணமாகும். ஏஐ தொழில்நுட்பத் துறையில் உலக நாடுகள் மேற்கொண்டு வரும் முதலீடுகள் குறித்து அவர் ஆச்சரியமும் வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா சுமார் $300 பில்லியன் முதலீடு செய்துள்ளது போன்று சீனா பாரிய முதலீடுகளையும் செய்து வருகிறது. எதிர்காலத்தில் செல்வம் என்பதை விட அறிவு என்பதே தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பௌத்த தத்துவங்களையும் செயற்கை நுண்ணறிவுகளையும் எவ்வாறு ஒன்றிணைப்பது என்பது குறித்து பௌத்தர்கள் சிந்திக்க வேண்டும் என்றும் அது அனைத்து மதங்களுக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் வர்த்தக போர் காரணமாக இலங்கை சந்தையில் நேற்று தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கத்தின் தரவுகளின்படி நேற்று முற்பகல் 24 கரட் தங்க பவுன் ஒன்றுக்கும் 10,000 ரூபாயினால் அதிகரித்த நிலையில் மீண்டும் ஒரு பவுன் ஒன்றுக்கும் 5,000 ரூபாய் சடுதியாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்க பவுன் ஒன்றும் தற்போது 3,85,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,56,125 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி 24 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 48,125 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 44,516 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் தங்க பவுன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் 4,800 அமெரிக்க டாலர்களாக தாண்டிய அதேவேளையும் உள்ளூர் சந்தையில் இதன் அதிரடி மாற்றத்துக்கு முக்கிய காரணமாகும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு இடையிலான வர்த்தக போர் பதட்டங்கள் உலகளாவிய முதலீட்டாளர்களையும் தங்கத்தை நோக்கி ஈர்த்துள்ளமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் யுத்தம் செய்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல, அது மறக்கப்பட்டிருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் எனவும் நாடாளுமன்றத்தில் நாமல் ராயபக்ச தெரிவித்திருந்தார். டிட்வா சூறாவளி தொடர்பான விசேட குழு நியமிப்பிற்கான விவாதத்தில் உரையாற்றும் போதே நேற்று இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இவர்கள் ஒரு பக்கம் பௌத்த பிக்குகளை விமர்சிப்பதோடு எங்கேயாவது புத்த சிலை வைக்கப்பட்டு விகாரை அமைத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆனால் நாகதீப விகாரைக்கு சென்று சில்லெடுத்தால் அது இனவாதம் என்று ஜனாதிபதி சொல்கிறார். தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கான சுதந்திரம் இருப்பது போல சிங்கள மக்களுக்கு நாகதீப விகாரைக்கு செல்கின்றார்கள். அத்தோடு கத்தோலிக்க மக்கள் மடு தேவாலயத்துக்கு செல்லவும் முடியும். அரசு தரப்பு எதிர்க்கட்சியில் இருக்கும்போது இந்த மனநிலையை பார்க்க வேண்டாம். இன்று அதெல்லாம் மாறிவிட்டது.
76 வருட சாபங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்காமல் 77வது வருடத்தில் வந்திருக்கும் அர்த்தத்துக்கு முகம் கொடுக்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம் அண்மையில் ஏற்பட்ட தாளமுக்கத்தில் சூறாவளி வருவதாக ஒவ்வொரு மனத்தியாளங்களுக்கும் SMS அனுப்பினார்கள். ஏன் நித்வா தொடர்பில் இவ்வாறு செயற்படவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வாரத்துக்கான பல அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபையிடமிருந்து இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த சில்லறை விலை வரம்புகள் ஜனவரி 19ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரையும் நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 70% பேர் வறுமையில் வாடுவதாக பேராசிரியர் திஸ்ஸ விதானே தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மற்றும் உலகத்தில் பாரிய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளன. அவை சில நாடுகளை பொருளாதார அரசியல் ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த காரணங்களை கொண்டு இலங்கை மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்டுள்ள கணிப்பீட்டு அறிக்கையில் நாட்டில் வறுமையில் வாழும் மக்கள் தொகை 35% என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் வைத்திய பரிசோதனை ஸ்தாபனத்தின் கணிப்பீடுகளில் அது 2 மடங்காக, அதாவது 70% உள்ளது எனவும் பேராசிரியர் திஸ்ஸ விதானே குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர்களால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்களை இலங்கையில் புதிதாக முன்மொழியப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் பூர்த்தி செய்யப்படவில்லை என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் விமர்சனம் செய்துள்ளது. GPS+ இன் கீழ் வர்த்தக நடவடிக்கைகளில் பயனடைய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இலங்கை உறுதியளித்துள்ள மனித உரிமைகள் மற்றும் உறுதிமொழிகளுக்கும் இணங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய சட்டத்திலும் பழைய சட்டத்தை போன்றே மனித உரிமை மீறல்களும் வழிவகுக்கும் ஆபத்தான பிரிவுகள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த யோசனையில் பயங்கரவாதம் என்பதற்கான விளக்கம் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் இல்லாமலும் உள்ளது. இது அரசியல் செயற்பாடுகளை மற்றும் அமைதியான போராட்டங்களை முடக்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். அத்துடன் அரசுக்கு எதிரான செயற்பாடுகள் அல்லது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது போன்ற பொதுவான செயல்களும் பயங்கரவாதமாக கருதப்பட வாய்ப்புள்ளது. ஒரு சந்தேக நபரை ஒரு வருடம் வரை நீதிமன்ற விசாரணையில் தடுப்பு காவலில் வைக்க இந்த புதிய சட்டம் அனுமதி அளிக்கிறது. இதேவேளை தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உறுதியாக நிறுத்தி வைக்கவும் புதிய சட்டத்தை உருவாக்கும் போது பொதுமக்கள் மற்றும் நிபுணர்களின் கருத்துக்களை உள்வாங்கி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அதனை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. வடக்கில் பெரும் சிங்கள குடியேற்றத்துக்கு அனுர அரசு தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் கடுமையான நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய நீர்ப்பாசன முயற்சியாகவே கிவில் ஓயா நீர்த்தேக்க மேம்பாட்டு திட்டத்தை மீண்டும் தொடங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது தமிழ் மக்கள் மீதான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் வடிவமாகும் எனவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். கிவில் ஓயா குடியேற்ற திட்டம் மூலம் மணராடில் 4000க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்களை குடியமர்த்தும் திட்டம் பெரும் நிதி செலவில் அரங்கேற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை புத்த சிலை விவகாரத்தில் இனவாதம் பேசிய கசுன் திலுக்ன குணரட்னே என்ற பெயரை கொண்ட பல்லாங்குடை கசப தேரர் சிறையில் இருக்கும் 3 தேர்தல்களை பயமுறுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. திருகோணமலை புத்த சிலை விவகாரம் மற்றும் சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்பில் ஒன்றும் அறியாமல் இது சம்பந்தப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரி வழக்கிலிருந்து விடுபட 3 பௌத்த பிக்குகள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் பலாங்குடை கசப தேர்தலின் அச்சுறுத்ததால் சிறையில் உதவியற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையை பௌத்த மக்கள் மத்தியில் சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கில் கசப தேர்தல் செயற்படுகின்றார். குறித்த 3 பிக்குகள் வழக்கிலிருந்து விடுதலை பெற்றால் தனது நோக்கம் நிறைவேறாமல் போயிடும் என்பதனால் கசப தேர்தல் இவ்வாறு செயற்படுகிறார் என்று தெரிய வந்துள்ளது. திருகோணமலை புத்த சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசப தேர்தல் உட்பட 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை போதிராஜ விஹாரையில் புத்த சிலை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கசப தேர்தல் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் முறைமையை மறுசீரமைக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகள் நேற்று முன்தினம் யாழில் சந்தித்து பேசிய போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார்கள். மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம். அண்மை காலமாக சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகிறது. எவ்வளவு தூரத்துக்கும் அது உண்மையானது என்பது தெரியவில்லை. பிரதம மந்திரி நீதி அமைச்சர் உட்பட்டோர் இதில் உள்ளார்கள். இந்நிலையில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக எங்கள் 2 கட்சிகளையும் இணைத்து ஒரு முயற்சியிலேயே ஈடுபட போகிறது.
இதன்போது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஏனைய தரப்புகளுக்கும் எங்களுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுவித்துள்ளது. மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கும் வலுசக்தி அமைச்சு நடவடிக்கைகள் எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து எச்சரிக்கையை தொழிற்சங்கங்கள் விடுவித்துள்ளன. பொறியியலாளர்கள் சங்கம், தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகளின் சங்கம், போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம், அலுவலக சேவை சங்கம், கூட்டு மின்சார சங்கம், அழைப்பு மைய இயக்குநர்கள் சங்கம் மற்றும் பாதுகாப்பு வலுவூட்டல் மன்றம் உட்பட தொழிற்சங்கங்களே போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. இதேவேளை இலங்கை மின்சார சபை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் விரியந்து தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு வலுசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்தியதாகவும் மின்சார சபை சங்கத்தின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.